கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த தேவன் நமக்கு என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் ஜெபித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். எம்ஜிஆர் நகரில் காலை வேளையிலே ஆராதனை நடத்தி தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு பேசும்படி கர்த்தர் உதவி செய்தார். அங்கே நான் வேறு ஒரு வசனத்தை கொண்டு அவர்களோடு பேசினேன். சப்பானி என்கிற தலைப்பில் அவர்களோடு கூட நான் பேச கர்த்தர் உதவி செய்தார். ஒரு ஊழியத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில சப்பானிதனமான காரியங்கள் என்ன என்பதை குறித்து வேதத்திலே கர்த்தர் எனக்கு காட்டி கொடுத்த அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லித்தரவும், வளர்கிற சபை சப்பானிதனமா இருக்காதே, நீ எழுந்திரு, நீ நடந்திடு, நீ ஓடிடு, நீ குதித்திடு, நீ கர்த்தரை துதித்திடு என்று சொல்லி அந்த சபையை உற்சாகப்படுத்த, அந்த சபைக்குரிய வார்த்தைகளை சொல்லி அவர்களை பலப்படுத்த, ஆராதனை முடிந்த பிறகு அவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க, பாஸ்டர் எங்களுக்காகவே நீங்க பேசுனீங்க, கர்த்தர் உங்களை கொண்டு எங்களோடு கூட பேசினார், எங்களுடைய சப்பானிதனங்கள் மாற எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று அவர்கள் ஒப்பு கொடுத்த போது நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரித்தேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, எந்த ஒரு ஊழியக்காரனானாலும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்போது யாரையோ குத்தவோ தாக்கவோ வார்த்தைகள் அல்ல. அவனுடைய தாகம் எல்லாம், ஏக்கம் எல்லாம், அவனுடைய ஒரே ஒரு வாஞ்சி என்ன தெரியுமா? ஒரு ஆத்துமாவும் கெட்டு போகாதபடி அத்தனை பேரும் பரலோகத்திற்கு வந்துவிட வேண்டும். பரலோகத்திற்கு வரும்போது அந்த பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது, ஆண்டவரே எனக்கு நீ தந்த இந்த மந்தையை பாதுகாப்பாய் நடத்த, ஒருவரையும் நான் இழந்து போகாமல் உமக்கு முன்பாய் கொண்டு வர கிருபை தந்திரே என்று இந்த மெய்ப்பனும் அவருக்கு முன்பாய் தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதாகத்தான் வார்த்தைகள் உங்களுக்கு முன்பாக வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மற்றபடி பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காக அல்ல பிரசங்கம், அதற்கு அல்ல இந்த ஊழியங்கள். நம்மை நடத்துகிறவர் கர்த்தர், நம்மை அழைத்தவர் கர்த்தர். நான் ஒரு விதத்தில் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், ஆவியானவர் சொல்லாமல் நீங்கள் இந்த ஆலயத்திற்குள்ள வரவில்லை. எத்தனையோ சபைகள், இதைவிட மேன்மையான சபைகள், இதைவிட பெயர் வாழ்ந்து புகழ் வாழ்ந்த சபைகள் வேலூர் பட்டணத்தில் உண்டு. ஆனாலும் ஆண்டவரே, இந்த சபைக்குள்ள நீர் கொண்டு வந்திருக்கிறீர் என்றால் நீர் நடத்தாமல் யாரும் இந்த சபைக்குள்ள வந்துவிட முடியாது. ஆகினாலே ஆவியானவரால் நடத்தப்பட்டு இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாடல் வேளையில் அசைவாடின தேவன், ஆராதனை வேளையில் அசைவாடின தேவன், சங்கீத பகுதியில் அசைவாடின தேவன் இந்த செய்தி வேளையில் நம்மோடு கூட அசைவாடுவாராக. என்னோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் 37வது அதிகாரம். எசேக்கியேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 37வது அதிகாரம். எசேக்கியா வேற, எசேக்கியேல் வேற. சில நேரங்களில் நம்ம ரெண்டும் ஒன்னா போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. எசேக்கியேல் என்பவர் தீர்க்கதரிசி, எசேக்கியா என்பவர் ராஜா. நல்லா புரிஞ்சுங்க. ஆகையால எசேக்கியா ராஜா வேற, எசேக்கியேல் தீர்க்கதரிசி வேற. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் அடிப்படையில் சில காரியத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவர் சொல்லித் தருவாராக. ஒருவேளை நீங்க டைரி கொண்டு வந்திருப்பீங்கன்னா, பேனா கொண்டு வந்திருப்பீங்கன்னா, சொல்லப்படுகிற வார்த்தைகளை குறிப்பெடுங்க, குறித்து எழுதுங்க. ஆண்டவர் ஒருவேளை வரும் காலங்களில் இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசலாம், இந்த வார்த்தைகள் கிரியை செய்யலாம். வாசிக்கலாமா? நீ அவர்களை நோக்கி, நன்றாய் வசனத்தை கவனிங்கள். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ இதோ எப்பிராயீமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடே சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன், அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்று சொல். கடந்த நாளிலே பாஸ்டர் சார்லஸ் மகேந்திரன் ஐயா அவர்களுடைய மகனுடைய திருமணத்திற்கு போயிருந்தோம். நம்முடைய ஸ்தாபனத்தின் தலைவர் டாக்டர் சார்லஸ் பின்னி ஜோசப் அண்ணன் அவர்கள் வந்திருந்தார்கள். மிக அருமையாய் திருமணத்தை நடத்தினார்கள். அவர்கள் நடத்தின போது அவர்கள் எடுத்து அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் பேசின வசனம்தான் இது. எங்களுக்கே புரியலையே பாஸ்டர், அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு புரியாது. இதில் என்ன அர்த்தம் இருக்கு, இதில் என்ன எழுதப்பட்டிருக்கு, இத போய் கல்யாணத்தில் யாராச்சும் சொல்ல முடியுமா இந்த வசனத்தை அப்படி நம்ம யோசிக்கலாம். ஏன் நாமெல்லாம் கேட்டு கேட்டு பழகினது காணா ஒரு கல்யாணம், கேட்டு கேட்டு பழகினது 128 சங்கீதம். ஆனா வித்தியாசமா பிரசங்கம் பண்றது மாரணத்தா. அல்லேலூயா. இந்த வசனத்தை எடுத்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும்
அருமையான அண்ணா அவர்கள் பேசும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது, வியப்பாக இருந்தது. ஆனால் அந்த வார்த்தையின் நம்முடைய காரியங்களை குறித்து நான் கொஞ்சம் யோசித்த காரியம், என்னோடு கூட ஆவியானவர் இடைப்பட்ட அந்த வார்த்தைகளை நான் அந்த வார்த்தைகளை அப்படியே கொண்டு வந்து என்னுடைய வீட்டிலே அமர்ந்து, பரிசுத்த ஆவியானவரே, கல்யாண மாப்பிளைக்கும் பெண்ணுக்கும் பேசின அதே ஆவியானவர் என் சபையோடு கூட பேசும் என்று நான் இந்த வார்த்தையை கொண்டு அமர்ந்த போது ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு பார்ட் 1, அடுத்த வாரம் பார்ட் 2, 2 பகுதியை கொடுத்தாரு ஒரே பிரசங்கம். பார்ட் 1 உங்க மத்தியில கொண்டு வந்திருக்கிற, அடுத்த வாரம் பார்ட் 2 நான் பேச போறேன். தலைப்பு கோல். கோல். அங்க என்ன சொல்லுகிறார்? நான் யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து, அண்டர்லைன் பண்ணிக்க அந்த வேர்டை, நான் யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து, இனி அது 2 கோல்கள் அல்ல, அதை ஒரே கோலாக மாற்றுவேன். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை கொண்டு வந்து வைத்து, இந்த யோசேப்பின் கோல் என்பது யார், இந்த யூதாவின் கோல் என்பது யார், அங்க ஒரு மாப்பிள்ளை பொண்ணுன்னு பேசினார் அண்ணன். நான் இதை கொண்டு வந்து வீட்டிலே வைத்து, ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எதை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது என்று எடுத்த போதுதான் யூதாவின் கோல் என்று சொல்லும் போது, யூதா என்றால் துதி, யூதா என்றால் துதிப்பவன், யூதா என்றால் முன்னே நிற்பவன், யூதா என்றால் ஆராதிப்பவன், யூதா என்றால் கர்த்தரை மகிமைப்படுத்துபவன். அப்படியானால் இது யாரை குறிக்கிறது? சபை அல்லவா? கர்த்தரை துதிப்பது சபை அல்லவா? கர்த்தரை ஆராதிப்பது சபை அல்லவா? கர்த்தரை மகிமைப்படுத்துவது சபை அல்லவா? அப்படியானால் இந்த யூதாவின் கோல் என்பது சபை என்கிற மனவாட்டியை குறிக்கிறது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யோசேப்பு என்கிற கோல் யார்? இந்த யோசேப்பு யாரை குறிக்கிறது? ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால பைபிள் ஸ்டடி எடுத்தேன். யோசேப்பு இயேசுவாகிய மணவாளனை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எப்படி ஐயா யோசேப்புக்கு இயேசுவுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறீங்களா? சில வசனத்தை, சில காரியத்தை வேகமா காட்டி கொடுக்கிறேன், எழுதிக்கிங்க. இயேசுவும் யோசேப்பும் ஒரே செயல்பாடுகள் இருக்கிறதை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதனாலதான் யோசேப்பை யாருக்கு ஒப்பிடுகிறேன்? இயேசுவுக்கு ஒப்பிடுகிறேன். என்ன? முதலாவது, the beloved son, பிரியமான மகன். யோசேப்பை எடுத்துக்கிட்டாலும் யாக்கோபுக்கு பிரியமான மகன், இயேசுவை எடுத்துக்கிட்டாலும் பிதாவுக்கு பிரியமான மகன். அதனால யோசேப்பும் இயேசுவும் ஒண்ணுதான். அந்த பாயிண்ட்டை நம்ம அங்க எடுத்துக்கிறோம். அப்ப யோசேப்பின் கோல் என்பது யாரை காட்டுது? இயேசுவை காட்டுது. எல்லாரும் சொல்லுங்க, யாரை காட்டுது? ஏன்னா யோசேப்பு பிரியமான மகன். யாருக்கு? இல்ல, யோசேப்பு யாக்கோபுக்கு பிரியமான மகன். புது டிரெஸ் எல்லாம் தைச்சு யாருக்கு போட்டாரு? ஆமா, பிரியமானவன். பிதாவும் சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். 2 வசனம் வேணுமா? ஆதியாகமம் 37:2-3, மத்தேயு 3:17. எழுதிக்கங்க, படிக்கலாம் எழுதிக்கங்க. ஆதியாகமம் 37:2-3, மத்தேயு 3:17. சரி, 2வது குறிப்பு என்ன பாஸ்டர்? the good shepherd. 2 பேருமே shepherd. யோசேப்பு எடுத்துக்கிட்டாலும் shepherd, அவரும் மேய்ப்பன். இயேசுவை யார் தெரியுமா? மேய்ப்பர். ஆதியாகமம் 37:2, யோவான் 10:11. யோசேப்பும் மேய்ப்பர் தான், இயேசுவும் தன்னை மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். 3வது, 2 பேருக்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்ன? இயேசுவுக்கும் யோசேப்புக்கும் the sent servant, அனுப்பப்பட்ட வேலைக்காரன். அனுப்பப்பட்டவர்கள் 2 பேருமே யாருன்னு கேட்டா அனுப்பப்பட்டவங்க. யோசேப்பும் அனுப்பப்பட்டவர், இயேசுவும் அனுப்பப்பட்டவர் தான். ஆதியாகமம் 37:13 படிங்க இந்த வசனத்தை. ஏன்னா அனுப்பப்பட்டவன கொஞ்சம் டவுட் வந்துட கூடாது. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன், உன்னை நான் அனுப்புகிறேன். அனுப்பப்பட்டவன் யோசேப்பு. அதே போலதான் இயேசுவும்
பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு என்ன செய்யப்பட்டவரா? அனுப்பப்பட்டவர். எல்லாரும் சொல்லுங்க, யார் அவரு? அனுப்பப்பட்டவர். 1 யோவான் 4:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அனுப்பப்பட்டவர். 1 யோவான் 4:14. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று அண்டர்லைன் பண்ணுங்க. பிதாவாகிய தேவன் இயேசுவை உலக இரட்சகராக இந்த பூமிக்கு என்ன பண்ணாரா? The sent servant. அதனாலதான் யோசேப்பு யாருக்கு ஒப்பிடப்படுறார்னா இயேசுவுக்கு ஒப்பிடப்படுகிறார். இப்படி நிறைய பாயிண்ட் நான் சொல்லிக்கிட்டே போவேன். 4th point, the brother sold. சகோதரர்களால் விற்கப்பட்டவர்கள் 2 பேரும் காசுக்காக விற்கப்பட்டவர்கள். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டான், இயேசு 30 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டவர். வசனம் வேணுமா? ஆதியாகமம் 37:28, மத்தேயு 26:15. இருவருமே காசுக்காக விற்கப்பட்டவர்கள். அதனாலதான் யோசேப்பு இயேசுவுக்கு அடையாளமாக வேதம் நமக்கு காட்டுகிறது. 5வது குறிப்பு, the world savior. உலக இரட்சகர்கள் 2 பேரும். the world savior 2 பேருமே உலக இரட்சகர்கள் தான். அன்னைக்கு பஞ்சத்தில சாக போன தேசத்தை காப்பாற்றினது யாருன்னு கேட்டா யோசேப்பு. பஞ்சத்தில தவித்த ஜனங்கள், எகிப்து மாத்திரமல்ல, எகிப்திலிருந்து கடந்து வந்த எகிப்தை சுற்றிலும் இருக்கிற எல்லா நாட்டு ஜனங்களையும் ரட்சித்தது யார்? காப்பாற்றினது யாருன்னா யோசேப்பு தான். அதே போலதான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட உலக இரட்சகர் யாரு? சொல்லுங்க. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து உலக ஜனத்தை ரட்சிக்க வந்த ஒரே இரட்சகர் இயேசு மாத்திரமே. நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அதனால இந்த யூதாவின் கோல் அப்படின்னா சபை, யோசேப்பின் கோல்னா யாரு? இயேசு. இப்ப சபையும் இயேசுவையும் ஒன்றாக இணைத்து வெவ்வேறாக அல்ல, அதை ஒரே கோலாக மாற்றுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? இயேசுவும் சபையும் இணைந்து விட்டால், ஓ நீ எத்தனையோ சபை இருக்கு, இயேசு இருக்கிறாரா? எத்தனையோ கள்ள சபைகள், எத்தனையோ கள்ள தீர்க்கதரிசிகள், எத்தனையோ கள்ள உபதேசங்கள், எத்தனையோ கள்ள ஆராதனைகள். சகோதரா, இயேசு அதோடு இருக்கிறாரா? யூதாவின் கோலும் யோசேப்பின் கோலும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கா? அதை தேவன் இணைத்திருக்கிறாரா? நிறைய சபைகள் இல்லை. பேய்களின் சபை உருவாகி இருக்கிறது, சாத்தானின் சபை உருவாகி இருக்கிறது. எத்தனையோ சபைகள் ஆட்டம் பாட்டத்திற்காக, பேர் புகழுக்காக எழுப்பப்பட்ட சபைகள் இருக்கிறது. ஆனால் யூதாவின் கோலும் யோசேப்பின் கோலும் இணைக்கப்பட்ட இந்த மாரணத சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் இந்த சபையோடு இணைந்திருக்கிறார், இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிறார். இது தனித்தனியாய் பிரிந்திருப்பதல்ல, இது இயேசுவோடு இணைந்த சபை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படின்னா ஒரே கோலாக மாறும். 2 கோல்கள் அல்ல, ஒரே கோல். ஒரே கோலாக அந்த காரியம் மாறுமானால், ஒரே சபையாக அது மாறுமானால், ஒரே உபதேசமாய் மாறுமானால், ஒரே ஆண்டவரை ஆராதிக்கிற சபையாய் மாறுமானால், அந்த சபைக்குள்ள எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்பதைத்தான் காட்டி கொடுக்க விரும்புகிற இந்த முதல் பகுதியில். பார்ட் 1, இந்த கோல், யூதாவின் கோலும் யோசேப்பின் கோலும் ஒன்றாக இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவன் சொல்றாரு, என் கரத்திலே அதை நான் ஒரே கோலாக பார்க்கிறேன். அது தனித்தனி அல்ல, ஒரே கோல். சபை இயேசுவோடு இணைந்திருக்கிறது, இயேசு சபையோடு இணைந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம தைரியமா சொல்லுவோம், இயேசு கிட்ட இருந்து என்னையும் பிரிக்க முடியாது, என்கிட்ட இருந்து பக்கத்துல கையை கடனா கேட்டு இயேசு கிட்ட இருந்து என்னையும் பிரிக்க முடியாது, என்கிட்ட இருந்து நாசமோ மோசமோ பசியோ பட்டினியோ எது என் வாழ்க்கையில வந்தாலும் அவர் அன்பில் இருந்து என்னை யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றவங்க கைகளை தட்டி
ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஏன் தெரியுமா? யூதாவின் கோலாகிய என்னோடு யோசேப்பின் கோலாகிய இயேசு இணைந்து விட்டபடியினால என்ன வந்தாலும் எது நடந்தாலும் எங்களை யாராலும், அல்லேலூயா சொல்லுங்க, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், இயேசுவுக்காய். இரு கோல்களும் ஒரே கோலாக மாறுகிற போது அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கும்? நம்பர் 1, ஒரே சரீரமாய் மாறும். இரு கோலும் ஒரே கோலாக மாறுகிற சபை ஒரே சரீரமாகும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, ஒரே சரீரமாக மாறும். ரோமர் 12:5. ரோமர் 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய், கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாய். அப்படியானால் சரீரம் எடுத்துக்கும் போது தலை இருக்கு, அடுத்தது பாடி இருக்கு. தலை தான், பாடி தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தலை யாருன்னு பைபிள் சொல்லுது. வேற யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க. அப்ப வேற யாரும் நினைச்சுக்கிறீங்க? தலைன்னா வேற யாரையோ நினைக்கிறீங்க. வேற யாரும் இல்ல. தலை பைபிள் சொல்றது யாருன்னா, சத்தமா சொல்லுங்க, வாலிப தம்பிங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வேற மாதிரி தலைன்னு சொல்லி பழகிட்டும் போல இருக்கு. தலைன்னா இயேசுதாங்க. பைபிள்ல போட்டிருக்குங்க, அவர்தான் இந்த சரீரமாகிய சபைக்கு யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? அவர் தலைன்னா நீங்கள நான சரீரம், நீங்கள நான அவயங்களா இருக்கிறோம், நீங்கள நான உறுப்புகளா இருக்கிறோம். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, யூதாவின் கோலும் இந்த யோசேப்பின் கோலும் ஒன்றாக இணைகின்ற போது அது ஒரே சரீரமாய் மாறுகிறது. அப்படியானால் இந்த மாறாத சபைக்குள்ள வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள நானும் ஒரே சரீரமாக்கப்பட்டிருக்கிறோம். தலையிடமிருந்து சரீரத்தை பிரிக்க முடியாது, சரீரத்திலிருந்து தலையை பிரிக்க முடியாது. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபை. நல்ல கையை தட்டி உடம்புல இருந்து தலையை எடுத்தாலும், தலை கிட்ட இருந்து உடம்பை எடுத்தாலும் ஜீவனற்ற சபை. இப்ப சொல்லுங்க, தலை இருக்கிறாரா இல்லையா? பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, தலை இருக்குதா? கேளுங்க, தலை இருக்கிறாரா? தலை இருந்தாதான் நீ சரீரம். தலை இல்ல, நான் சொல்ல, நீங்க தான் யாரோ சொல்றீங்க. தலை இல்லைன்னா நீ நானே யார் தெரியுமா? முண்டம். பக்கத்துல கேட்டு, நீ சரீரமா இல்ல முண்டமா? ஏன்? தலை இல்லைன்னா நான் யாருதான்? ஆகையினால இன்னைக்கு நான் சரீரமா இருக்கிறேன்னா, ஜீவனோடு இருக்கிறேன்னா, பேசுறேன்னா, நடக்கிறேன்னா, பார்க்கறேன்னா, என்கிட்ட தலை இருக்கிறாரு. கையை தட்டி. ஓ, தலை இருக்கிறதுனாலதான் ஜீவனோடு இருக்கிறோம். தலை இருக்கிறதுனாலதான் அபிஷேகத்தோடு இருக்கிறோம். தலை இருக்கிறதுனாலதான் கிருபையோடு இருக்கிறோம். தலை இருக்கிறதுனாலதான் வல்லமையோடு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தலையோடு என் நரம்புகள் இணைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தலையோடு எனக்கான உறவு இருக்கிறது. அந்த தலையில கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கிறது, செவிகள் இருக்கிறது, மூளை இருக்கிறது. அங்க வந்து சொன்னாதான் இந்த உடம்பே நடக்குதையா. கையை தட்டி பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதுறாரு. எப்படி நம்ம ஒரே சபை, ஒரே சரீரமா மாறிட்டோம் அப்படின்னு எதை வச்சு எழுதுறாரு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வாங்கல. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் நல்ல கவனிங்க. அந்த ஒரே அப்பத்தை நாம் அனைவரும் புசிப்பதினாலே நாம் யாரா இருக்கிறோம்? ஒரே சரீரம். இயேசு என்கிற ஒரே அப்பத்தை
நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புசிக்கிறதுனால நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோமா? சத்தமா சொல்லுங்க, யாரா இருக்கிறோமா? ஒரே சரீரம். என கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, உனக்கு எனக்கும் ஒரே அப்பன் தரப்பட்டு இருக்கிறார். இயேசு சொன்னார், நானே ஜீவ அப்பம். இந்த ஜீவ அப்பத்தை நாம் அனைவரும் உட்கார்ந்து ஒரே ஆலயத்தில் அமர்ந்து ஒரே மனமாய் ஒரே ஆவியோடு அதை புசிப்பதினாலே வேதம் சொல்லுது, நம்ம அத்தனை பேரை யாரா இருக்கிறோம்? ஒரே சரீரம். வளர்ந்தது வெவ்வேறு இடம் இருக்கலாம், பிறந்தது வெவ்வேறு இடம் இருக்கலாம், படித்தது வெவ்வேறு இடம் இருக்கலாம், வாழ்ந்தது வெவ்வேறு இடமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் கொண்டு வந்து சபையில என்னை இணைச்சா இருப்பாரு. என் கலாச்சாரம் வேற, என் பாஷை வேற, என் கலர் வேற, என் சுபாவம் வேற, என் வார்த்தை வேற, என் படிப்பு வேற, என் வேலை வேற. ஆனா எதெல்லாம் வேற வேற இருந்தாலும் என்னை கொண்டு வந்து ஒரே சரீரத்துல இணைச்சா இருப்பாரு. ஆகையினால நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். நம்புற மட்டும் கையை தட்டி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எந்த பாஷைக்காரா இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்காரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள்ள நீ நானும் யாரா இருக்கிறோமா? யூதா கோல் தனியா இல்ல, யோசேப்பின் கோல் தனியா இல்ல, ரெண்டு கோலும் ஒன்னா இணைக்கப்பட்டு நாம ஒரே கோலா மாறி இருக்கிறோம். அந்த ஒரே கோலுக்கு என்ன பேர் தெரியுமா? ஒரே சரீரா. சொல்லுங்க, ஒரே சரீரா. அப்படின்னா அவர் வேற திங்க் பண்ண மாட்டார், நீ வேற திங்க் பண்ண மாட்டார். ஆமா, ரைட்? கரெக்டா நான் சொல்றது? அவர் என்ன நினைக்கிறாரோ, யோசிக்கிறாரோ, செய்கிறாரோ, அததான் இந்த உடம்பு, இந்த சரீரம் என்ன பண்ணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கண்ணால இந்த மைக்க பாக்குது, இது எனக்கு தேவைன்னு இப்போ மனசு சொல்லுது. இந்த கை போய் என்ன பண்ணுது? எல்லாமே இங்கதாங்க இருக்கு. இவர் இல்லாம நம்மளால ஒன்னும் செய்ய. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலோ நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆறுதலோ. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே, என் நினைப்பாவே, என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ சபையே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஒரே அப்பத்தை புசிப்பதினால் நான் ஒரே சரீரமாய் இருக்கிறேன். ஒரே ஆவியினால் நிரப்பப்பட்டபடியினால் நான் ஒரே சரீரமாய் இருக்கிறேன். ஒரே ஞானஸ்தானத்தில் இழுத்தபடியால் ஒரே சரீரமாய் இருக்கிறேன். ஒரே சபைக்குள் என்னை கொண்டு வந்து சேர்த்தபடியால் நான் ஒரே சரீரமாய் இருக்கிறேன். ஒரே நாமத்தை நான் நம்புகிறபடியினால் நான் ஒரே சரீரமாய் இருக்கிறேன். இந்த ஒரே சரீரமா இருக்கிறதுக்கு எத்தனை விஷயம் வச்சிருக்காரு பாருங்க. அந்த தலையோடு நம்மளை கொண்டு வந்து இணைப்பதற்கு ஒரே நம்பிக்கை தான் காரணம், ஒரே அழைப்பு தான் காரணம், ஒரே ஞான ஸ்நானம் தான் காரணம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரே அப்பத்துல பங்கெடுக்கிறது தான் காரணம், ஒரே ஆவியானவரால் நம்ம நிரப்பப்படுறது தான் காரணம். ஆமா தானே? அவருக்கு வேற ஆவியானவர், எனக்கு வேற ஆவியானவர்லாம் இல்லை. நீங்க வந்த அத்தனை பேருக்கும் ஒரே ஆவியானவர், ஒரே ஆவியானவர். அதனால தைரியமா சொல்லுவேன், ஒரே சரீரமாய் நான் மாறி இருக்கிறேன், ஒரே சரீரமாய் நான் இருக்கிறேன். தலையாகி இயேசுவோடு சரீரமாகி நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் வேற, நான் வேற இல்லை. யோசேப்பின் கோல் வேற, யூதாவின் கோல் அல்ல, தனியா இருப்பது அல்ல. என் பிதாவாகிய தேவன் யோசேப்பின் கோலையும் யூதாவின் கோலையும் ரெண்டாக இணைத்து இன்னைக்கு உன்னை என்னையும் ஒரே சரீரமா. அதனாலதான் சொல்றேன், என் கையை என்ன போட்டு அடிக்குமா? என் கையை என் கண்ணை குத்துமா? பாஸ்டர் எங்கேயோ வராரு, புரியுதா? நானே போய் கத்தி எடுத்து என் காலை வெட்டுவேனா? வெட்டுவேன், பைத்தியம் முடிச்சா.
இல்ல சிலருக்கு புருஷன்கிட்ட சண்டை வந்துட்டா உடனே கத்தி எத்தி இங்கதான் இருக்கிறாங்களாமே. கேள்விப்பட்டேன், சில கையையும் பார்த்தேன், கரடு முரடா இருக்கு. என்னன்னு கேட்ட பல கத்திய பார்த்துக்குது. இங்க அறுத்துக்கிறேன், இங்க அறுத்து நானா சொல்றேன், ஏன் அங்க அங்க இங்கே ஒரே முட்டா? என்ன பைத்தியம் இல்ல? கிறிஸ்துவோடு நீ ஒரே சரீரமா இருக்கும்போது உன் விரல உன் கண்ணை குத்த முடியுமா? உன் கையை உன்னை வெட்ட முடியுமா? கர்த்தர் ஒரே சரீரத்தில் உன்னை அணைச்சிருக்கும் போது வெறுப்பு, கசப்பு, சண்டை, கோபம் ஒரே சரீரத்துக்குள்ள நானே என்ன கோபிச்சுக்க முடியுமா? நானே என்ன அடிச்சுக்க முடியுமா? நானே என்ன குத்தி கொள்ள முடியுமா? நானே என்ன காயப்படுத்திக்க முடியுமா? சபையே, நீ ஒரே தலைக்கு கீழே இருக்கிற சரீரன்றதை மறந்துடாத. என் காலில் முள்ளு குத்தினா அவர் கண்ணில தானே தண்ணி வருமே. கண்மணி போல காப்பாரு, என்ன கரகொண்டு சேர்ப்பா. என் கால்ல கீழே முள்ளு குத்துனா தலை கண்ணுல என்ன வருதா? தம்பி சொல்லுங்க, என்ன வருதா? இதான் ஒரே சரீரம். ஒரு விசுவாசிக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொரு விசுவாசி ஆழையா கதறுதையா. ஆண்டவரே, எங்க சரீரத்துல ஒரு உறுப்பு ஐயா வியாதிப்பட்டு கிடக்குது, வாழ்க்கையில நொந்து போய் கிடக்குது, பலவீனமா கிடக்குது. காலையில முழங்கால் போட்டு ஆண்டவர் சமூகத்துல 4 மணிக்கு ஒரே அழ. ஆண்டவரே, அவங்கள நினைச்சா வேதனையா இருக்கு, இவங்கள நினைச்சா வேதனையா இருக்கு, இந்த குடும்பத்தை நினைச்சா வேதனையா இருக்கு, அவங்க வியாதியை நினைச்சா வேதனையா இருக்கு, இந்த குடும்பத்தின் கடன் பிரச்சனை நினைச்சா வேதனையா இருக்கு. ஏன் அழுது, ஏன் கண்ணீர் வருது? காரணம், ஒரே தலைக்கு உள்ள சரீரம் இணைக்கப்பட்டதுனால. கால்ல முள்ளு குத்துனா கண்ணுல என்ன வருது? உடனே கை போய் அந்த முள்ளை என்ன பண்ணுது? இதுதான் சரீரம். நீ வேற நான் வேற இல்ல, நீ வேற நான் வேற இல்ல. யூதாவின் கோலும் யோசேப்பின் கோலும் ஒன்றாய் இணைக்கப்பட்டபடினாலே நீ வெவ்வேறு மனுஷன் அல்ல. நீ வேற நான் வேறன்னு சொல்லக்கூடாது. நம்ம அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளே சகோதரரும் சகோதரியுமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம அனைவருக்கும் ஒரே அப்பா இருக்கிறதுனால எனக்கு அன்பான தேவ சபையே, நீ நான தனித்தனி ஆள் இல்ல. உனக்காக நான் ஜெபிக்கணும், எனக்காக நீ ஜெபிக்கணும், உனக்காக நான் அழணும், எனக்காக நீ அழணும். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு அன்பின் நரம்பின் இணைப்புகளால் கர்த்தர் நம்மை இணைச்சிருக்கிறார். நினைக்கிறவங்க மட்டும் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகினால ஒரே கோலாக மாறி இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன கோலா? அந்த ஒரே கோலுக்கு என்ன அர்த்தம் பைபிள் சொல்லுதுன்னா, ஒரே சரீரம். நம்பர் 2, இந்த ஒரே கோலுக்கு இரண்டாவது அர்த்தம் என்ன பைபிள்? பிலிப்பியர் 3:16. பிலிப்பியர் 3:16. யூதாவின் கோலும் யோசேப்பின் கோலும் ஒன்றாக சேர்ந்து ஒரே கோலாக மாறினால் அங்க என்ன நடக்குது பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக 3:16. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஒரே கோலுக்கு இரண்டாவது அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரே சிந்தை, ஒரே சிந்தை. எப்ப யோசேப்பின் கோலோடு நம்ம சேர்ந்துட்டோமோ, தலையோடு எப்ப சரீரம் சேர்ந்துடுச்சோ, ஒரே சிந்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே சிந்தை தான். என கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, விகாத்மமாய் அல்ல பாருங்க, சண்டையாய் அல்ல, சச்சரவாய் அல்ல, பிரிவினையாய் அல்ல, மார்க்க பேதங்களாய் அல்ல. அதனாலதான் சபைக்குள்ள வந்த போது நம்ம ஜாதி, மதம், நிறம், கலாச்சாரம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வர என்ன காரணம் தெரியுமா? நாங்கள் ஒரே சிந்தை உள்ளவர்களாய் மாறிட்டோம். அல்லேலூயா. சபைக்குள்ள வந்த பிற்பாடு கலாச்சாரம், மதம், ஜாதி, அது இது எதையும் பேச முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க நானும் உள்ள வந்த உடனே கர்த்தர் செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? தோல் உரிச்சிட்டாரு. அல்லேலூயா. பலி பொருளா உன்னை எப்ப கொடுத்தியோ அப்பவே ஆட்டு தோல் என்னாச்சு? பிரிச்சாச்சு. ஆட்ட கழுத்த வெட்டன உடனே அடுத்த வேலை என்னதான்? தோலை உரிச்சிடணும். அப்படி உரிக்கப்பட்ட ஆளுதான் நீங்க நானும். தோல் உரிக்கப்பட்ட பிற்பாடு அது வெள்ளாடா செம்மறி ஆடான்னு தெரியாது. அதனாலதான் கர்த்தர் முதல்ல வந்தவன் நம்மள தோலை உரிக்கிறாரு, உன்னை சுத்திகரிக்கிறாரு, தண்ணீர்னால கழுவுறாரு,
வசனம் என்கிற கத்தியால உன்னை துண்டு துண்டா வெட்டுறாரு. கடைசியில உன்னை பலிபீட நெருப்பின் மேல உன்னை போடுறாரு. உன்னை சுகந்த வாசனையா முகர்றாரு. அவ்வளவுதாங்க. கையை தட்டி நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இதுதான் நான் தேவனுக்கு என்னை அர்ப்பணித்து என் நிமித்த அவர் சுகந்த வாசனையாய் முகருகிற காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவருக்குள்ள என்ன சிந்தையோ அதே சிந்தை தான் எனக்குள்ள. அவரது பரிசுத்த சிந்தைனா எந்த அசுத்த சிந்தை இல்லை. ஆமென். அவருடைய சிந்தை என்னவோ அதே சிந்தை பைபிள்ல நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு சொல்ல முடியும். தேவையற்ற சிந்தையும் இருக்கு, தேவையான சிந்தையும் இருக்கு. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தையும் இருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சிந்தையும் இருக்கு. பைபிள்ல போட்டிருக்கு மாம்ச சிந்தை, இது இயேசுவின் சிந்தை இல்ல. கேடான சிந்தை, இது இயேசுவின் சிந்தை அல்ல. இருமாப்பின் சிந்தை, இது இயேசுவின் சிந்தை அல்ல. அக்கிரம சிந்தை, இது இயேசுவின் சிந்தை அல்ல. இதெல்லாம் உலக சிந்தை. எப்போ ரெண்டு கோலம் ஒன்னாச்சோ இந்த சிந்தையிலிருந்து நீ நானும் வெளியே வந்துடணும். கெட்ட சிந்தை, அக்கிரம சிந்தை, கேடான சிந்தை, இந்த சிந்தைக்குள்ள உன் மைண்ட் போகவே கூடாது. ஏன் தெரியுமா? யூதாவின் கோலாகிய நீயோ நானோ, யோசேப்பின் கோலாகிய இயேசுவும் ஒன்றாய் இணைக்கப்பட்டுட்டோம். ஒன்றாய் இணைக்கப்பட்ட பிற்பாடு நான் ஒரே சரீரம். நம்பர் 2, ஒரே சிந்தை. ஒரே சிந்தை. அப்ப இயேசுவின் சிந்தை என்னங்க பாஸ்டர்? அவருடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை? வேதத்தில் 1-2 காட்டி கொடுக்கட்டுமா? ரோமர் 8:27 வேகமா படிங்கம்மா. ரோமர் 8:27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆவியின் சிந்தை அண்டர்லைன் பண்ணுங்க. என் ஆண்டவருடைய சிந்தை ஆவியின் சிந்தை. அது உலகத்தை குறிச்சோ உலக காரியங்களை குறிச்சோ உலக விஷயத்தை குறிச்சோ யோசிப்பதல்ல. அது ஆவியின் காரியங்களை குறித்து பேசுகிற சிந்தை. உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் எந்த அளவுக்கு பரிசுத்தம், உத்தமம், உண்மை, தேவ பயம், கிருபை, அபிஷேகம், விடுதலை, ஆவியின் சிந்தை மாத்திரம் தான் வெளிப்படும். மாம்ச சிந்தை மரணம், ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். என் இயேசுக்குள்ள இருக்கிற சிந்தை என்ன தெரியுமா? ஆவியின் சிந்தை. அப்ப பைபிள் சொல்லியிருக்குது, ரெண்டு கோலம் ஒரே கோலானா என்ன ஆகும்? ஒரே சிந்தை. ஒரே சிந்தை. கணவன் மனைவி ஒரே சிந்தை. எப்போ ரெண்டு பேருடைய சிந்தையும் மாறுபடுதோ குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்காது, குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. அதனால தான் சொல்றாரு கணவன் மனைவியினுடைய ஒரே சிந்தை. ஏன் தெரியுமா? அப்ப வரையில ரெண்டு பேர் ரெண்டு சரீரமா இருந்தோம். ஆனா ஒரே கோலாய் இணைக்கப்படும் போது அது ஒரே கோலாய் கர்த்தருடைய கையில மாறி போச்சு. இனி எடுக்கிற தீர்மானம் எல்லாம் ஒரே சிந்தையா இருக்கணும். மாறுபாடான சிந்தை வரும்போதெல்லாம் பிரச்சனை தான். மாறுபாடான சிந்தை வரும்போதெல்லாம் வேதனை தான். சபையே அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போலதான் சபையும். ஆண்டவர் ஒன்னு யோசிக்கும் போது நாம ஒன்னு யோசித்து வாழ்க்கையை நடத்தணும்னு வச்சுங்க, ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அதனாலதான் சாமுவேல் சொல்றான், சொல்லும் அடியேன். ஆண்டவரே சொல்லும் ஆண்டவரே, நான் எங்க நடக்கணும், நான் என்ன செய்யணும், நான் எங்க போகணும், நான் என்ன பண்ணணும், கர்த்தாவே என்னை நீ நடத்தும், எனக்கு நீ சொல்லித்தாரும், உமது சிந்தை என்னுடைய சிந்தையாய் மாறட்டும். ஊழியத்தில் தேவ சிந்தையும் நம்ம சிந்தையும் ஒன்னா இருந்தாதான் சபை வளரும், ஊழியம் வளரும், குடும்பம் வளரும். என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒரே சிந்தையாயிரு. ஏன் தெரியுமா? ரெண்டு கோலம் கர்த்தருடைய கையில இணைக்கப்பட்டாயிற்று. இனி நீங்களும் அவரும் தனித்தனி கோல் இல்ல, ஒரே கோல். அப்படியானால் நான் ஒரே சரீரம். நம்பர் 2, ஒரே சிந்தை. அவருடைய சிந்தை என்னன்னு கேட்டா ஆவியின் சிந்தை. அவருடைய சிந்தை என்னன்னு கேட்டா ஏக சிந்தை. அவருடைய சிந்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. பிலிப்பியர் 2:5 வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. என்ன சிந்தை பிரதர் அது? கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தைன்னா அது என்ன சிந்தை? சில வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 4ஆம் வசனம், அவர் சிந்தையை பாருங்களேன். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அவனவன் தனக்கானது மட்டும் நினைக்காம கொஞ்சம் பிறருக்கானதையும் நினைப்பானாக. நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், மற்றவன் யார் எப்படி அழிஞ்சு போனா எனக்கு என்ன?
வெள்ளம் வந்தா ஜெபம் பண்ண மாட்டேன், சுனாமி வந்தா ஜெபம் பண்ண மாட்டேன், கொரோனா வந்தா ஜெபம் பண்ண மாட்டேன். நான் நல்லா இருக்கணும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே என் வீட்டை சுத்தி என்ன போடுங்க, மற்றவங்க வீட்டை சுத்தி என்ன வேணா போட்டுக்குவோம். ஆனா என் வீட்டை சுத்தி பைபிள் சொல்லுது, பிறருக்கானவனை யார் நோக்குறானோ அவன் தான் கிறிஸ்துவின் சிந்தாய். அதனாலதான் இந்த சபை இன்னைக்கு ஏன் 4-5 மிஷினரியை ஏன் தாங்குது, 4-5 ஊழியத்தை ஏன் தாங்கணும்? நமக்கு தேவை இல்லையா? நமக்கு எத்தனையோ தேவை இருக்கு, செய்யலாமே. ஏன் மற்றவங்களை நோக்கணும்? பிறருக்கானவைகளை. விபிஎஸ் டீச்சர்ஸ் எல்லாம் காணிக்கை வந்து என் கையில கொடுத்தாங்க. நான் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா இந்த காணிக்கை மிஷினரிக்காக. சண்டிகர்ல ஊழியம் பண்ற பாஸ்டர் இளையராஜா ஆலயம் கட்ட போறாரு, அந்த ஆலய கட்டிடத்துக்காக நான் கொடுத்துறேன்னு சொன்னேன். வந்த கவரை பார்த்தா கனகனமா இருந்துச்சு. நான் கூட என்ன பண்ணேன்னா, எல்லாம் பிரதர் இப்பயே எண்ணிடலாம் பிரதர், கணக்கு பார்த்தலாம். ஏன்னா அவ்வளவு கனகனமா இருந்துச்சு. எல்லாம் என்ன 500 அவசரப்பட்டு சொல்லிட்டு மாதிரி யோசித்தேன். ஆனாலும் 5 ரூபாவா இருந்தாலும் காணிக்க தான். நான் உடனே சொன்னேன், அந்த காசை எடுத்து பத்திரமா வைங்க, அது இளையராஜாவுக்காக அனுப்பப்படணும். நம்ம சபையில கூட சொல்லி அறிவிப்பு கொடுத்து, நீங்க 100, 200, 300 என்ன காணிக்க தரீங்களோ அதை ஒன்னா சேர்த்து சண்டிகர்ல ஊழியம் பண்ற இளையராஜா ஆலய கட்டிடத்துக்கு நம்ம அனுப்பி வைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தனக்கானவை மாத்திரமல்ல, நான் வீடு கட்டணும், நான் வாழணும், நான் இருக்கணும், நான் சாப்பிடணும், நான் நல்லா இருக்கணும், கொஞ்சம் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாரு, அங்க இருக்கியா கிறிஸ்துவின் சிந்தை. அதான் சொல்லுவாங்க பாருங்க, 10 பேர் சோற ஒரு ஆள் சாப்பிடலாம், ஆனா ஒரு ஆள் சாப்பாட்ட 10 பேர் ஒரு ஆள் சாப்பிட முடியாதுல்ல. 10 பேர் சோற ஒரு ஆள் சாப்பிட முடியாது, ஆனா ஒரு ஆள் சோற ஷேர் பண்ணி தரலாம். அதான் கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கானதை மட்டும் நினைக்காத, செல்ஃபிஷா வாழாத. அது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. உன் ஃப்ரெண்டு, உன் நண்பன், ஒருவேளை உன் பக்கத்து குடும்பம், உனக்கு தெரிஞ்சவன் பசியில் இருப்பானா, பட்டியலில் இருப்பானா, துணி இல்லாம இருப்பாங்கன்னா அவங்களுக்கு அதை கொடுத்து உதவி செய்ய. ஏன்னா தனக்கானவை மாத்திரம் நோக்காமல் பிறருக்கானவை நோக்குகிறதே அந்த சிந்தை கிறிஸ்துவின் சிந்தாய்.